சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சேலம் பொண்ணு சரண்யா. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்? மாடிக்குல ஆயா வீட்டுக்கு சேலம் வந்திருக்கோம். சொல்லுங்க, சேலம் வந்திருக்கோம். இன்னைக்கு தீபாவளி எப்படிலாம் போச்சுங்கிறத நம்ம வீடியோவில் போய் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ மறக்காம சேனலை இல்லை சென்னையாங்குது, என்ன சொல்கிறதுனே தெரியல. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒசூர்லேயே காலையிலே நம்ம வந்து தீபாவளியெல்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி தீபாவளி அங்கே தான் கும்பிடுறோம். ஏன்னா நான் எப்போவுமே இங்கே தான் கும்பிடுவேன். துணிமணிகள்லாம் வச்சு அப்புறம் பலகாரம் செஞ்சுருந்தேன். தீபாவளி அன்று காலையில் 3:30 மணிலேருந்து எழுந்திரிச்சு ஒவ்வொன்றா செஞ்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். கரெக்டாக 7 o'clockலாம் ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஸோ கரெக்டாக 7 மணிக்கெல்லாம் சாமி கும்பலான்னு முடிவு பண்ணியாச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டில் கொஞ்சம் ஸ்வீட் கொடுத்துட்டு ஸோ நாமளும் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேண்டாம், போ போ. உடைக்கணும். தேங்காய் வாங்கினேங்க. போ, அப்பாட துண்ணூறு பூசிங்க. அம்மா மோஷா, அம்மா அப்பாட துண்ணூறு பூசிங்க. பூசிக்கப்பட்டு ஐயோ ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. மோஷி நீ சொல்லு ஹாப்பி தீபாவளி சொல்லிடு. ஹாப்பி நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு. என்னாச்சு வர? இன்னைக்கு நம்ம எல்லாரும் எங்க கிளம்பிட்டோம்? எந்த ஊருக்கு? சேலம். யார் வீட்டுக்கு? வீட்டுக்கு போறோம். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். போலாமா? பேக் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ நாம கிளம்ப போகிறோம். ஸோ போகிற வழியில் என்னென்ன நடக்குதுன்ட்டு ஸோ மறக்காமல் பாருங்கள், ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ சேஃபாக இருங்க, புத்தாடைகள்லாம் அடிங்க, அப்புறம் பட்டாசெல்லாம் பார்த்து பத்திரமா வெடிங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கிளம்பலாம். பேக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கிளம்பியாச்சா எல்லாரும்? வாங்க வாங்க மாசி, இந்தானே வாடா. இப்படி வா, இப்படி வா, இப்படி பின்னாடி வா. அம்மா இப்படி வா, இந்த சைடு வா, இந்த சைடு வந்துரு. பாய். தெரியாம போயிடாத சொல்லிட்டேன். ஒரு வழியா ராயக்கோட்டை தாண்டியாச்சு. ஃபுல்லாக வந்து ரோட் போட்டிருக்கிறதுனால ஒன்றுமே தெரியல. ரோட் போட்டுட்டே இருக்காங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாலக்கோடு ரீச் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம். ஃபோட்டோஸ்லாம் அப்படியே நின்று எடுத்தாச்சு. ஆயா வீட்டுக்கு போகிறோம், போயிட்டு பார்க்கலாம். ஸோ இடையில எங்கேயுமே நாங்கள் நிப்பாட்டமும் இல்லை, டீ குடிக்கல, எதுவுமே பண்ணல. ஸோ இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வண்டியை சாப்பிட்டுட்டே வந்துட்டோம். ஸோ போய் பார்க்கலாமா? ஒரு வழியாக நம்ம சேலம் பண்ணப்பட்டி வந்தாச்சு. உள்ளே என்ட்ரானதுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பட்டாசெல்லாம் வெடிச்சுக்கிட்டு ஒரே சவுண்டாக இருந்துச்சு. சேலம் பண்ணப்பட்டினாலே ஃபுல்லாக வந்து தீபாவளிக்கு மட்டன் தான் ஸ்பெஷலு. ஸோ ஒரு கடை விடாமல் எல்லா கடையிலையும் பார்த்திங்கன்னா ஜனங்கள்லாம் செம கூட்டமாக இருந்தாங்க.
இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு மட்டன் பிடிச்சலான்ட்டு தான் மாமாவும் வந்தார். பட் நான் வந்து இன்றைக்கி 48 நாள் விரதங்கிறதுனால சாப்பிட முடியாது, கந்தசஷ்டி விரதம் எடுக்கிறேன். ஸோ வீடியோவாக பார்த்துக்கிட்டே இருங்க ஃபுல்லாக. ஸோ இப்போ நம்ம வீடியோ எங்கே இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க இதானே பாய்ஸ் ஸ்கூல் தானே இருப்பாரு. இந்த ஸ்கூல் தானே படிச்சு நீ? பாய்ஸ் ஸ்கூல் தானே? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தான். வாட்ஸ் அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா, பட்டாசு வெடிக்கலான்னு இந்த பக்கம் வந்தோம். ஏன்னா நம்ம அங்கேயும் சரியாக பட்டாசு வெடிக்கலையா, ஸோ சர வெடி ஒன்று வச்சுக்கிறாங்க. சர வெடி ஒன்று வந்துட்டுருக்கு. ஸோ பாருங்க, அடிப்பாவி விட்டா ஆளே காலி பண்ணிட்டு போல இந்த வெடிக்கு எப்படின்னா. அப்புறம் அவ்வளோதான். புதுசாக எங்கள் மாமனார் எனக்கு புதுசாக நைட்டிலாம் எடுத்து கொடுத்தாங்களா, ஸோ அவங்க ஆசைக்காக நானும் போட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட். ஸோ என்னோடய அவுட்ஃபிட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ பேக் சைட் காமிக்கிறேன். பேக் சைடு எங்கே காமிக்கிறது? மோஷி காமி காமி ட்ரெஸ்ஸு காமி, பாப்பா ட்ரெஸ்ஸு காமி. வா, பாப்பா ட்ரெஸ் எப்படி இருக்குது? ரேஷியாம்மா நீனு வா. ரேஷியா ஓடிடி தங்க. ரேஷியாம்மா ட்ரெஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரேஷியா எப்படி திரும்ப? 2 பேருக்கும் இந்த வருஷம் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ மாமாவுக்கு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ வேஸ்ட்டு ஷர்ட்டு. அப்படியே இருங்க, என்னோடது பேக் காமிக்கிறேன் சரிங்களா. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணாங்கிறத வீடியோவில் போய் ஃபுல்லாக பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டம்மி போல